வந்திருக்கிற யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதாக இருக்கிறது. தேவன் தாமே இந்த நாளை அவங்களுக்கு ஆசீர்வாதமாக நடத்தி தந்தபடினால கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். ஹல்லேலூயா. சங்கீதம் 94வது அதிகாரம் 18வது வசனம் இப்படியா சொல்லுகிறது: என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும்போது கர்த்தாவே உமது கிருபை என்னை தாங்குகிறது. ஹல்லேலூயா. இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா, இதுவரைக்கும் நம்ம நிற்கிறது, ஆண்டவருடைய நாமத்துக்காக நிற்கிறது, இந்த உலகத்தில் ஜீவிப்பது பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய கிருபை. எத்தனை பேர் நம்புறீங்க அது? ஹல்லேலூயா. 94:18 என் கால் சறுக்குகிறது என்று சொல்லும் பொழுது கர்த்தாவே உமது கிருபை என்னை தாங்குகிறது. தாவீது பார்த்தீங்கன்னா நிறைய நெருக்கம், போராட்டம், உபத்திரவங்கள் அவனுடைய வாழ்க்கையில மிகுந்த உபத்திரவங்கள், போராட்டங்கள் இருந்தாலும் சொல்றாரு, என் கால் சறுக்கும் போது, என் கால் சறுக்குகிறது என்று சொல்லும்போது கர்த்தாவே உங்களுடைய கிருபை என்னை தாங்குகிறது. இது மட்டும் நம்முடைய கால்கள் நிற்கிறது, நிர்மலமாகாமல் நம்ம இந்த உலகத்தில் ஜீவிக்கிறோம் பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய கிருபை. முதலாவது ஆண்டவருடைய கிருபை. இரண்டாவது நம்முடைய சரீரத்தில் பலனை கொடுத்திருக்கிறார், ஆரோக்கியத்தை, சத்துவத்தை கொடுத்திருக்கிறார். அவர் ஒருவரே கிருபை உள்ள தேவனா இருக்கிறார். நமக்கு கிருபைகளை அளிக்கிற ஜீவனுள்ள தெய்வமா இருக்கிறார். அந்த கிருபை எப்பொழுது நம்மளை தாங்குகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கீழே விழுந்து அடிபட்டாலும் அந்த கிருபை நம்மளை தாங்குது. விழுறதுக்கு முன்னாடியே அவர் சொல்றாரு, என் கால் சறுக்குது, ரோட்ல போயிட்டே இருக்க சறுக்குது, அண்டவரே எசப்பா அப்படின்றோம். ஆனா சறுக்கும் பொழுது, சறுக்குதுன்னு சொல்லும் போதே என்ன பண்ணிருது அவருடைய கிருபை. சறுக்கும் போதே அவருடைய கிருபை நம்மளை தாங்குகிறதா இருக்கு. தாவீது சொல்றார், அண்டவரே என் கால் சறுக்கும் போது உடைய கிருபை என்னை தாங்குகிறதா இருக்கிறது. இரண்டாவது, என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகுகையில். உள்ளத்துல விசாரங்கள், ஐயோ நாளைக்கு என்ன நடக்குமோ, என் தேவைகளை நான் எப்படி பூர்த்தி செய்வது, என் குடும்ப பிரச்சனைகள், போராட்டங்கள், உபத்திரவங்கள், வியாதிகள், வறுமைகள், இதெல்லாவற்றையும் ஒரு விசாரங்கள் நம்மளுக்குள்ள வருகிறது. டிப்ரெஷன், விசாரங்கள், மன அழுத்தத்துக்குள்ள போகிறோம். ரொம்ப கடினமான சூழ்நிலைமையில ஒண்ணுமே பண்ண முடியாது, இனி நம்முடைய வாழ்க்கையே அவ்வளவுதான்ற வந்த பட்சத்துல விசாரங்கள் பெருகி இருக்கிற நேரத்துல உம்முடைய ஆறுதல்கள் என் ஆத்மாவை தேற்றுகிறது. தாவீது சொல்கிறார், உம்முடைய ஆறுதல்கள். நானே ஆறுதலின் தேவன் என்று சொன்ன தேவன் ஆறுதலின் தெய்வமா இருக்கிறார். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆறுதலின் தேவன். அந்த ஆறுதலின் தெய்வத்துக்கு கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. ஆறுதலின் தெய்வம் நம்முடைய தெய்வம்னா இருக்கிறார். கர்த்தர் நல்லவர், கிருபை என்றும் உள்ளது. அந்த ஆறுதலின் தேவன் சகல ஆறுதலின் தேவனா இருக்கிறார். நானே உங்களுக்கு வருகிற எல்லா உபத்திரவங்களிலையும் நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர் என்று சொல்லியிருக்கிறார். இந்த உலகத்துல சில பேர் பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா பெற்றவர்களை எழுந்திருப்பார்கள், பெற்றவர்கள் பிள்ளைகளை எழுந்திருப்பார்கள், மிக அதிகமாக நேசிக்கிற சகோதரர்களை எழுந்திருப்பார்கள், சகோதரிகளை எழுந்திருப்பார்கள். ஆனால் இப்படிப்பட்ட சூழ்நிலையில இவர்கள் நம்மளோடு இருந்தார்களே என்று சொல்லி இந்த வருத்தப்படுகிற நேரத்துல யாராலையும் ஆறுதல் படுத்த முடியாத அந்த ஒரு தாய் தகப்பன் இல்லாத சூழ்நிலைமையில தகப்பனாய் தாயாய் நம்மை ஆறுதல் படுத்துகிற தேவனா இருக்கிறார். ஆறுதல் படுத்துகிற தேவன். ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன் என்று சொன்ன தேவன் நம்மையும் ஆற்றி தேற்றி அரவணைக்கிற நல்ல ஒரு மெய்ப்பனாய், நல்ல சகோதரனாய், நல்ல தாயாய், தகப்பனாய், எல்லா விதத்திலும் நமக்கு பிரியமான காரியங்களை செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். அருமையான தாவீது சொல்லுகிறார், என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகையில் உம்முடைய ஆறுதல்கள். அவருடைய ஆறுதல் பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்துல அவரை சிலுவையில அறையிறாங்க, 150 கிலோ சிலுவையை தூக்கி கொண்டு வருகிறார். மனதில் அதிகமான போராட்டம், மனசுல அவ்வளவு விதமான பாரங்கள், இந்த பாரங்கள், மனதில் வியாகுலங்கள், விசாரங்கள், உபத்திரவங்கள் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து ஜெயம் எடுத்தார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் ஜெயம் எடுத்த தேவன். உலகத்தில் உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்ன தேவன் நமக்கு ஆறுதல் தருகிற நல்ல மெய்ப்பராக கிருபை உள்ள தெய்வமாய் இருக்கிறார்.
ஜீவனுள்ள தெய்வமா இருக்கிறார். அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த வேளையிலே உங்கள் இருதயங்கள் இருக்கிற எல்லா விதமான கவலைகள், கஷ்டங்கள், உபத்திரவங்கள் எல்லாவற்றையும் ஆறுதல் அளிக்கிறவராக இருக்கிறார். ஆறுதலின் தேவன். அருமையான பாடல் இருக்கிறது, ஆறுதலின் தெய்வமே. பெர்க்மன் செய்ய பாடல், ஆறுதலின் தெய்வம். இந்த ஆறுதலின் தேவன் எந்த சூழ்நிலை மேலேயும் நமக்கு உதவி செய்யவும் போதுமானவராகவும் இருக்கிறார். ஆறுதல் படுத்துகிற நல்ல ஒரு நமக்கு எல்லா விதத்திலும் நமக்கு எந்த இடத்துல யாரை நம் இழந்து தவிக்கிறோமோ அவர்களை விட 2 மடங்கு நம்மளை நேசிக்கிறவராக, அவரை விட அவர்களை காட்டிலும் ஜீவனை நமக்காக கொடுத்த ஜீவனுள்ள தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். கர்த்தர் நல்லவர், ஒரு கிருபை என்றும் உள்ளது. தாவீது சொல்கிறார் அதே அதிகாரத்துல, கர்த்தரோ எனக்கு அடைக்கலமும் என் தேவன் நான் நம்பி இருக்கிற கண்மலையுமா இருக்கிறார். அடைக்கலம். சில நேரத்துல பாத்தீங்கன்னா நான் பார்த்துருக்கேன், சின்ன வயசுல 2 ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருப்பாங்க, 2 பேர் இருப்பாங்க, கணவன் மனைவி. அவங்க கணவன் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக குடிப்பாங்க வீட்டு பக்கத்து வீட்டில். அந்த அவங்களுடைய மனைவி பார்த்தீங்கன்னா ஓடி வந்து எங்கள் வீட்டில் ஒழிஞ்சுப்பாங்க. அடைக்கலம். அந்த டைமில் ஒரு வீட்டில் வந்து ஓடி வந்து ஒழிவாங்க. எங்கே போய் நான் ஒழியிறது? அது மாதிரி நிறைய நம்முடைய வாழ்க்கையில் வியாதிகள், வறுமைகள், கடன் பிரச்சனைகள், எங்கே போய் நம்ம ஒழியிறது? நம்ம மறைந்து கொள்ளலாம், எங்கே போவேன் அப்படின்னு சொல்லி நம்ம பயங்கரமான ஒரு போராட்டத்தில் ஏன் நம்ம வாழ்கிறோம் அப்படின்ற சூழ்நிலையெல்லாம் கடந்து வந்திருக்கிறோம். ஆனால் இன்று வரை நம்ம நிற்பது அவருடைய கிருபை. அப்படிப்பட்ட சூழ்நிலைமை தான் தாவீதுக்கு இருந்தது. சங்கீதக்காரர் தாவீது, கர்த்தரோ எனக்கு அடைக்கலமும் என் தேவன் நான் நம்பி இருக்கிற கண்மலையுமா இருக்கிறார். சங்கீதம் 23ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். ஹல்லேலூயா. கர்த்தர் என் மேய்ப்பர். ஹல்லேலூயா. God is my shepherd. ஹல்லேலூயா. அருமையான வார்த்தை. நமக்கு மேய்ப்பரா இருக்கிறார். நம்ம அவருடைய ஆடுகளா இருக்கிறோம். அவருடைய மந்தையில் இருக்கிற ஆடுகளா இருக்கிறோம். அவர் கரங்கள் இருக்கிற ஆடுகளா இருக்கிறோம். அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கிருபையும் சத்தியமும் ஆறுதல் படுத்துகிறவராக இருக்கிறார். உள்ளத்துல விசாரங்கள் பெருகும் பொழுது ஆறுதல் படுத்துகிற தேவனா இருக்கிறார். என்னுடைய சமாதானத்தையும் உங்களுக்கு வைத்து போகிறேன்னு சொல்லியிருக்கிறார். எப்படியாப்பட்ட போராட்டங்கள், பிரச்சனைகள், பாடுகள், உபத்திரங்கள், நெருக்கங்கள் எல்லாவற்றிலையும் என்ன செய்வதுன்னு தெரியாத இருக்கிற நேரத்துல அவருடைய சமாதானம். எல்லாம் இருந்து சந்தோஷமா இருப்பாங்க. எல்லாம் இருந்து சந்தோஷமா இருக்கிறது வேற விஷயம். எதுவுமே இல்லைனாலும் ஆண்டவருக்குள்ள சந்தோஷமா இருக்கணும். ஆமென். அல்லேலூயா. எந்த சூழ்நிலை மேலேயும் மனரம்யமா இருக்க கற்றுக்கொண்டு கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள், சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன்னு சொல்லி பவுல் சொல்றார் பிலிப்பியர்ல. எப்பொழுதும் ஆண்டவருக்குள்ள சந்தோஷமா மனமகிழ்ச்சியா இருந்தா நம்முடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் நன்மைக்கு எதுவாக செய்கிற தேவன். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியா இரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். நம்ம 2 நாள் ஆண்டவர்கிட்ட கேட்டிருப்போம், ஆண்டவரே எனக்கு இந்த காரியம் நடக்கணும், எனக்கு ஒரு வேலை கிடைக்கணும், எனக்கு ஒரு வாகனம் கிடைக்கணும், எனக்கு திருமணம் ஆகணும், குழந்தை பாக்கியம் நடக்கணும், வீடு கட்டணும், நிறைய விஷயங்கள் பேசுவாங்க. நிறைய விஷயங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்போம். அதெல்லாம் கேட்டு கொஞ்ச நாள் கேட்டுட்டு ஆண்டவர்கிட்ட நம்ம ஆண்டவரே நீங்க தரலன்னு சொல்லிட்டு அந்த காரியத்தை அப்படியே விட்டுட்டு நம்ம வழியை நம்ம பார்க்க வேற காரியங்கள் நம்ம வேற வழியில் ஏதாவது மனுஷங்களை தேடிப்போம். கர்த்தரை நம்புகிறவனும் செழிப்பான் பட்டிருக்கு வசனம். கர்த்தரை நம்பி நம்ம இருந்தோம்னா அவர் நம்ம செழிக்க பண்ணுவார். அவர் இடத்துல மனமகிழ்ச்சியா இருக்கணும். அவர் தந்தாலும் தரலனாலும் அவர் இடத்துல மனமகிழ்ச்சியா இருக்கும்போது நம்முடைய வேண்டுதல்களை அவர் அருளி செய்வார். நம்மளுடைய வேண்டுதல் எல்லாவற்றையும் நமக்கு என்ன வேணும் எல்லாவற்றையும் நம்மளுக்கு அருளி நம்மளை ஆசீர்வதிக்கிற நல்ல மெய்ப்பனார், நல்ல தகப்பனாய் எல்லாவற்றிலும் நம்மோடு கூட இருக்கிற தெய்வம் நம்மளோடு இருக்கிறார். அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற உங்களையும் சந்தோஷத்தினால சமாதானத்தில் நிரப்பி ஆறுதல் அளிக்கிற தேவன், விசாரங்கள் பெருகையில் ஆறுதல் அளிக்கிற தேவன். அவருடைய வாழ்க்கையில அநேக விதமான பாடுகள், அவருடைய சிரசின் மேல முட்முடிகள் சூடப்பட்டது, அவருடைய கைகள் 2 ஆணி அடிக்கப்பட்டது, அவருடைய தோள் மேல 150 கிலோ சிலுவையை தூக்கி கொண்டு பாரமான சிலுவையை தூக்கி கொண்டு போனார். 39 அடிகள், வார அடிகள்னால் அடிக்கப்பட்டு, சாதாரணமான வார இல்லை, நம்ம பார்க்கிற சாதாரணமான சவுக்கு இது இல்லை. அதுல அநேக விதமான முட்கள், கொக்கிகள், பயங்கரமான ஷார்ப் பண்ணப்பட்ட முட்கள் எல்லாம் இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு முட்கள்ல 7-8 அந்த முட்கள், ஒரே ஒரு கொக்கியில 7-8 முட்கள், எலும்புகள், மிருகத்தினுடைய எலும்புகள்லாம் இருக்கும். ஒரு அடி அடித்தா
சதையெல்லாம் பயங்கரமா அவருடைய சதையெல்லாம் பிற்கப்பட்டுரும். சங்கீதத்துல வசனம் சொல்லுகிறது, அவருடைய முதுகு உழப்பட்ட நிலத்தை போல ஆயிற்று. உழப்பட்ட நிலம், விவசாயத்துல அந்த ஏர் மாடு வைத்து செய்கிறது போல உழப்பட்ட நிலம் போல ஆயிற்று. இப்படிப்பட்ட வேதனைகளையும் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளையும் ஆண்டவர் அந்த அடித்த மக்களை பார்த்து சொல்றார், பிதாவே இவர்களுக்கு மன்னியும். எப்படி அவரால் சொல்ல முடியுதுன்னா, சமாதான பிரபுவா இருந்தவர் அவர். சமாதானத்தை கொடுக்க வந்தேன், உலகம் கொடுக்கிறபடி சமாதானம் அல்ல, என்னுடைய சமாதானத்தை நான் வைத்து போகிறேன். இப்படிப்பட்ட சூழ்நிலையில, போராட்டமான சூழ்நிலை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சமாதானத்தை நம்மளுக்கு கொடுக்க போதுமானவராக இருந்தாலும் ஸ்தோத்திரம், இல்லைனாலும் ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். யோபுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம். போன வாரத்துல கடந்த நாட்களில் யோபு குறித்து தியானித்தோம். யோபுடைய வாழ்க்கையிலையும் அதிகமான போராட்டங்கள். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். நிர்வாணியாய் தாயின் வயிற்றிலிருந்து வந்தேன், நிர்வாணியா எடுத்து திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதே போல நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சமாதானத்தை கொடுக்க நம்மளுக்கு போதுமானவராக இருக்கிறார். ஆறுதல் அளிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். அடைக்கலமா இருக்கிறார். நம் நம்பி இருக்கிற கண்மலையா இருக்கிறார். அந்த கண்மலை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்மை தேடுகிறவர்களுக்கு கேடகமாகவும் மகா பெரிய பலனுமாக இருக்கிறார். மகா பெரிய பலன். ஹல்லேலூயா. நம்முடைய பலவீனத்துல அவருடைய பலன் பூரணமா விளங்கும். நம்முடைய சூழ்நிலைமைகளை நாம் செய்து கொள்ள, வேலைகளை செய்து கொள்ள, ஒரு நேரத்துல பலவீனமா இருக்கும் பொழுது, பலவீனமான சூழ்நிலையில எழுந்து கூட நடக்க முடியாத நேரங்கள் அந்த நாட்கள் உண்டு. நம்ம எல்லாருக்கும் வந்திருக்கும் அந்த நாட்கள். அப்படியேப்பட்ட நாட்களை நம்மளை எழுந்து நடக்க நிற்க செய்கிற தேவன், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. என்னுடைய வாழ்க்கையிலையும் ஒன்றுத்துக்கும் தகுதி இல்லாதவன், ஞான பாடலை பாடிக்கொண்டிருந்தேன். குடி, கஞ்சா, போதை வஸ்து, இப்படிப்பட்ட அடிமைத்தனத்தில் இருந்தேன். இந்த அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விடுதலை ஆக்க முடியுமா என்று யோசித்த நாட்கள் உண்டு. எந்த தெய்வமும் என்னை விடுதலை ஆக்க முடியுமா என்று சொல்லி